வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்னைக்கு நம்ம பெரியவா பெருமை பகுதியில் ஒரு பக்தியை பற்றி பார்க்க போகிறோம். பெரியவருக்கு எத்தனையோ விதமான பக்தர்கள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், வைணவர்கள், சைவர்கள், எல்லா மதத்திலும் எல்லா இனத்திலும் உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை பெற்றவர்கள். தேனாம்பாக்கம் அருகிலே வெள்ளிக்குளம் என்ற ஒரு பகுதி இருந்தது. அங்கே நாயுடம்மாள் என்று ஒரு பெண்மணி இருந்தார். அவர் மகா பெரியவரின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். தினமும் வந்து மகா பெரியவரை தரிசனம் செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு செல்வது அவருடைய வழக்கமாக வைத்திருந்தார். பெரியவருக்கும் அவரை மிகவும் பிடிக்கும். மனத்தில் இருந்த பாலுமாமா என்பவர் மகா பெரியவருடைய அணுக்க தொண்டர் அல்லவா. ஒரு முறை அவரை பார்த்து, என்னோட வீட்டுக்கு வாங்க என்று அந்த நாயுடம்மாள் கூப்பிட்டார். இல்லை, நான் வரல அப்படின்னு அந்த பாலுமாமா சொன்னார். மகா பெரியவர், ஏண்டா, அவள் தான் அதுக்கு கூப்பிடாளே, போயிட்டு வாயே, என்ன தப்பு, ஏன் அவள் அதுக்கு நீ போகக்கூடாதா என்று மகா பெரியவர் கேட்டார். இல்லை, பெரியவ சொன்னால் போயிட்டு வரேன் என்று பாலுமாமா பதில் கூறினார். போயிட்டு வா, போயிட்டு வா, கூப்பிடுறாரோ இல்லையோ என்று மகா பெரியவரும் உத்தரவு கொடுத்ததும் அந்த நாயுடம்மாள் வீட்டுக்கு பாலுமாமா சென்றார். பாலுமாமா வீட்டுக்கு வந்ததும் அவரை அங்கு ஒரு பெஞ்சில் உட்கார வைத்துவிட்டு நாயுடம்மாள் வீட்டை சுற்றி வீட்டுக்குள் சாணத்தால் மெழுகினார், கோலம் போட்டார். ஒரு பலகையை எடுத்து அங்கே போட்டார். அந்த பலகையிலே அழகாக கோலம் வரைந்தார். பாலுமாமா இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். எதற்காக இதெல்லாம் இந்த நாயுடம்மாள் செய்கிறாள் என்று அவருக்கு புரியவில்லை. பலகையில கோலம் போட்ட பிறகு அதிலே 4-5 வகையான பூக்களை வைத்து அலங்காரம் செய்தார். அதன் மீது பால், தயிர், நெய், வெண்ணெய் போன்றவற்றை பல்வேறு வகையான கிண்ணங்களிலே கொண்டு வந்து வைத்தார். பிறகு விழுந்து வணங்கினார். எல்லாவற்றையும் பாலுமாமா பார்த்து கொண்டே இருந்தார். எதற்காக இந்த நாயுடம்மாள் இதெல்லாம் செய்கிறாள், யாருக்கு இவற்றையெல்லாம் நிவேதனமாக படைக்கிறாள் என்பது அவருக்கு புரியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து அந்த நாயுடம்மாள் அருகில் வந்தால், சாமி பார்த்தீங்களா, பெரியவா வந்துட்டு போனார் என்ன என்று கேட்டாலும் அவருக்கு ஒரே ஆச்சரியம். பெரியவா வந்துட்டு போனாளா, எப்போ வந்தா, நான் பார்க்கலையே என்று கேட்டதும், அந்த கிண்ணங்களை எல்லாம் பாருங்க, அதில் பால், தயிர், வெண்ணெய், நெய்யெல்லாம் வச்சிருந்தேன் இல்லையா, ஒன்றும் இல்லை பாருங்க, எல்லாம் காலியாகிருக்கு பாருங்க, பெரியவா வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு போனார் என்று அந்த நாயுடம்மாள் கூறினார். இவருக்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டது. பெரியவர் வந்து விட்டு போனாரா, நான் பார்க்கவே இல்லையே என்று ஆச்சரியத்தோடு மடத்துக்கு சென்ற அவரிடம், பெரியவர், என்ன நாயுடம்மா வீட்டுக்கு போனியா, என்ன சொன்னா, என்ன அங்கே பார்த்த என்று கேட்டதும், இல்லை, அந்த நாயுடம்மா நீங்கள் வந்துட்டு போனதாகவும் பால், தயிர், வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டதாகவும் சொன்னான். ஆனால் நான் எதையுமே பார்க்கல பெரியவா. உண்மைதான்டா, நான் போய் சாப்பிட்டு தான் வந்தேன். உன் கண்ணுக்கு தெரியலே இல்லையா, பரவாயில்ல, யாருக்கிட்டையும் நாங்கள் வந்துட்டு போனேங்கிறத சொல்லாத. அப்புறம் பாலுமாமா சொன்னது பொய்ன்னு ஒருத்தரும் நம்ப மாட்டா இல்லையா என்று சிரித்தார். பாலுமாமாவுக்கு ஒரே ஆச்சரியம். மகா பெரியவா இப்படியும் சில பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார், வீட்டிலே சென்று காட்சி கொடுக்கிறார், அவர்கள் படைக்கக்கூடிய பதார்த்தங்களை சாப்பிட்டு வருகிறார் என்பது அவருடைய அன்பின் வெளிப்பாடு அல்லவா. தன்னை முழுமையாக நம்பக்கூடிய பக்தர்களுக்கு அவர் காட்டும் பரிவு, பாசம் இதல்லவா என்று பாலுமாமா வியந்தார். மகா பெரியவர் அப்படித்தான். தன்னை நம்பும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு வகையான அனுகிரகம் செய்கிறார். ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு விதம், ஆனால் எல்லோரையும் ஆதரிக்கிறார், எல்லோருக்கும் அன்பு காட்டுகிறார். நடமாடும் தெய்வம் அல்லவா. அவருடைய கருணையை பெற்ற, அவருடைய அன்பை புரிந்து கொண்ட பக்தர்களுக்கு எவ்வளவு கொடுப்பினை, எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எல்லாம் அவருடைய அருள்தான். நடமாடும் தெய்வமாக விளங்கும் மகா பெரியவர் எப்போதும் நம்மை போன்ற பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார். நாம் அவரை தொடர்ந்து வணங்க வேண்டும், அவருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. அவருடைய அருள் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும், அவருடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவரை தினமும் வணங்கி கேட்டுக்கொள்வோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. அன்பு ஆன்மீக அன்பர்களே, இதை போல எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்திய மகா பெரியவர்
நமக்கும் அருள் செய்வார். இன்றும் அரூபமாக அவர் நமக்கெல்லாம் ஆசி வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஜீவன் முக்தி அடைந்த பிறகும் கூட பல்வேறு வகையான பக்தர்களுக்கு பல்வேறு விதமான அனுகிரகங்களை செய்திருக்கிறார் என்பது அந்த பக்தர்கள் அந்த விஷயங்களை வெளியே சொல்லும் போதுதான் நமக்கு தெரிய வருகிறது. நம்முடைய வேலை ஒன்றே ஒன்றுதான், அவரை எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே இருந்தால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்க பெரியவா, வாழ்க அவருடைய புகழ். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.